ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா விக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இன மக்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ், அதாவது அமெரிக்காவில் மட்டும்தான் வந்துட்டு இவங்க வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரும்பாலும் இப்போ அதிகமாக வந்து வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒன் ஆஃப் த பீப்புளாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உண்மையுமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடவுளும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து கிடையவே கிடையாதுங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ம ரீதியாக வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க, விச் கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து மேஜிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேஜிக் மூலியமாக வந்து பண்ண முடியுமா, அந்த புது விதமான மேஜிக்ஸ் வந்து உலகத்துக்கும் சரி அவங்க லைஃப்க்கும் சரி வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் தான், இந்த விச் கிராஃப்ட் தான் வந்து அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பேர் வந்துட்டு இது ரிலேட்டடாக வந்து டிக்டாக்லலாம் வந்து நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்டாக் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாலுமே இன்னும் பல நாடுகளில் வந்து பயன்பாட்டு முறையில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆப்பில் இப்போ நீங்கள் ஃபாரினில் வந்து அப்ராடில் வேலை பார்க்குறீங்க, ஒரு அப்ராடில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அந்த இடத்துல வந்து டிக்டாக் பேன் இல்லை அப்படின்னா அந்த கண்ட்ரியில் நீங்கள் இது தாராளமாக இந்த மதத்தினர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டிக்டாக்ல பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த விக்கான்ஸ் யார் அப்படின்னு தேடுறப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களுக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. எந்த ஒரு மதம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் அந்த கட்டுப்பாடு அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது இவங்களுக்கு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கடவுளாக வந்து பார்க்கப்படுறது எது அப்படின்னா இயற்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே அவங்க வந்து கடவுளாக பார்க்குறாங்க. அதாவது சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள், காடுகள், அப்புறம் மிருகங்கள், இதெல்லாம் தான் அவங்க வந்து தெய்வமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாமா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து போன ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க, இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வு வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலேட்டடாகவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு வெளியே வந்து காணப்படுறது கிடையாது. அது ஒரு ரிலீஜனாக ஒரு மறைமுகமாக ஒரு வாழ்க்கையை தான் வந்து இவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க. கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன்பாக வந்து ஒரு மதத்தினர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரிலீஜனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் வந்து இவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூனியக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விச்சஸ் வந்து அவங்க வந்து அவங்கள மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான மேஜிக்ஸ், அந்த ட்ரிக்ஸ், அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு விச்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இவங்க பெரும்பாலும் வந்து அப்படி வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும். பட் ஸ்டில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிம்பிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சரி, அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிகமாக வந்துட்டு ஒரு விதமான சிம்பிள்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இது இவங்க மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. விச் கிராஃப்ட் பண்ணக்கூடிய பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இத்தனை வருஷமாக நான் தேடி எனக்கு கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக நான் இந்த விஷயத்தை பற்றி தேடி படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விக்கா அப்படிங்கக்கூடிய இந்த ரிலீஜன், இந்த பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஒரு சில படத்தில் கூட பார்த்துருக்கலாம். அவங்க அந்த விஷயங்கள் வந்து பண்ணதுக்காக ஒரு பங்களாவுக்கு போய் இல்லை அந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி அது கூட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அது என்ன சிம்பிள் அப்படின்னா பென்டாகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நட்சத்திரமான வடிவலான ஒரு சிம்பிள் வந்து இருக்கும். அதை சுற்றியும் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல விச் கிராஃப்டுக்காக வந்து பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு முக்குன்னு சொல்லலாம். அந்த நீங்கள் இப்போ ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு எட்ஜஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனிங் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு மீனிங்கில் ஃபஸ்ட்டு ரீசனாக என்ன இருக்குது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா
அந்த ஒவ்வொரு இதுவும் எட்ஜஸும் வந்துட்டு நிலம், நீர், காற்று, அதுவும் அப்படின்னா ஆகாயம்னு சொல்லுவோம் இல்லையா. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5 விஷயத்தையும் வந்து சேர்த்த ஒரு விஷயமா அந்த பென்டாகிராம் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து இருக்கு. அதாவது நான் அந்த நட்சத்திர வடிவிலான அந்த விஷயத்துக்கு வந்து ரீசன் கொடுக்கப்படுது. இரண்டாவது ரீசனா பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு விச் கிராஃப்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க பர்சனுக்காக அவங்க நினைச்சிட்டு அந்த சிம்பிள் வரைகிறாங்க அப்படின்னா, அந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங், என்ன ரீசன் இருக்கு அந்த எட்ஜஸ்க்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு எட்ஜ் இருக்கு தலைப்பகுதி, அண்ட் 2 கைக்காகவும் 2 சைடான இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ் வந்து சொல்லப்படுது. அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 2 எட்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ல கால்களா வந்துட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷனை வந்துட்டு ஹெட், ஹார்ம்ஸ், அதுக்கப்புறம் வந்து லெக்ஸ், இந்த 3 விஷயத்தையும் வந்துட்டு அந்த 5 எட்ஜஸா வந்து அவங்க வந்து கருதுறாங்க. ஒரு பெண்டன்ட் மாதிரியோ வந்துட்டு இந்த விஷயத்த வந்து அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. நிறைய விச் கிராஃப்ட் மற்றவங்களுக்கு எதிராக வந்து பண்ணதுக்கான நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்பவும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு சில ஹாலிவுட் மூவில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீப்புள் வந்து பிளாக் கலர்ல வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஒயிட் கலர்ல ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பாங்க, தலை மூஞ்சி எதுவுமே தெரியாது. ஆனா வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி எல்லாம் வச்சு அதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பென்டாகிராம் எல்லாம் வந்துட்டு தீயில வந்து வரைஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி படம்லாம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் வந்து புரியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாளாக வந்து நான் தேடிட்டு இருந்து கடைசியில் ஒன்ஸ் பாடா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinklebill Annie.